இப்போ நம்ம பார்க்க போறது சின்ஃப்ளேஷன். பொருளோட கிராம் வெயிட்டும் சைஸை குறைக்கிறது. ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது. அதாவது அதனால க்ரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாம் ஏறிடுச்சு. எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்டோட சைஸையோ கிராமையோ குறைக்கலாம் பாக்குறாங்க. வாட்ச் அண்ட் மோட்ல இருக்காங்க. சின்ஃப்ளேஷன் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சின்ஃப்ளேஷன்னா ஒரு பொருளோட கிராமையோ எடையோ குறைக்கிறது. அது சோப்ல டிடர்ஜென்ட் பவுடர், இந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஃபுட் பிசினஸ் எல்லா பிசினஸ்லயும் அந்த சின்ஃப்ளேஷன் பண்ணலாம். சின்ஃப்ளேஷன் பண்றதுனால அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டோ, ரா மெட்டீரியல் காஸ்ட்டோ, ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட், ப்ராஃபிட் அவுட்புட் காஸ்ட் எல்லாமே சேஃபா இருக்கும். கம்பெனி ப்ராஃபிட்ல growth ஆகும். அதனால கம்பெனியோட ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. சின்ஃப்ளேஷன் என்ற ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்க போற கம்பெனி இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியா லிமிடெட், மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ், ஜோய்லின் பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனி, அவங்க மெடிக்கல் சோப்லாம் தயாரிக்கிறாங்க. பவர் டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், அமிர்தாஞ்சு இந்தியா லிமிடெட், சிப்லா பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட், பார்லே இந்தியா லிமிடெட், ஐடிசி இந்தியா லிமிடெட், யூனிவி பிஸ்கட்ஸ் இந்தியா லிமிடெட், ரியல் பிஸ்கட்ஸ் லிமிடெட், கிரீமிகா பிஸ்கட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி சின்ஃப்ளேஷன் ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்க போறாங்க. அப்படி கடைபிடிச்சாங்க அவங்களோட கம்பெனியோ ப்ராஃபிட்டை சேஃப்கார்ட் பண்ணலாம். சின்ஃப்ளேஷன் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது கம்பெனி அது குளோபலைஸா ஆயில் கிரைஸ் நடந்தாலும் சரி, ரா மெட்டீரியல் காஸ்ட் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, சின்ஃப்ளேஷன் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி கடைபிடிச்சானா அவங்க ப்ராஃபிட்டை கம்பெனி சேஃப்கார்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோஸ் நீங்க பாருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.